வெல்கம் டு அவர் ECE ப்ரிப்பரேஷன். இன்னைக்கான வீடியோ CMW SSB நோட்டிஃபிகேஷனுக்கான டெஸ்ட் பேட்ச் வீடியோ. ஓகே, ஸோ எல்லாருக்குமே தெரியும், சென்னை மெட்ரோ வாட்டர் சப்ளைலேருந்து நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. எலக்ட்ரிக்கலுக்கு மட்டுமே வந்து 70 வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஃபர்தராக வந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இது ஒரு பல்கான வேகன்சி. ஓகேங்களா, இதுக்கு ECE எலிஜிபிள்னு சொல்லியாச்சு. ஸோ அதனால ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, நம்மளோட அகாடமியில் என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, இந்த எக்ஸாமுக்கு ஃப்ரீ கிளாஸஸ், ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தோம். அதாவது ECE 5 யூனிட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த 5 யூனிட்ஸ்க்கான ஃப்ரீ கிளாஸஸும் ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருந்தோம். தென் ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஸோ படித்து கிளியர் பண்ணி உள்ளே போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நம்மளோட டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதுனாலுமே இங்கே மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இதில் மட்டும் நம்ம டெஸ்ட் பேட்ச் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கொஷின்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்கே வர மாதிரி. ஓகேங்களா, ஸோ அதனால தான் நான் மார்ச் 15க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடியே கொஷின்ஸ் ரெடி பண்ணி 15க்கு முன்னாடியே கொஷின்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி நான் ஆன்சர் கீ சொல்யூஷன் PDF மட்டும் தான் உங்கள் கைக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டே வந்து உங்களோட நேமை என்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அதுக்கப்புறம் மார்ச் 15க்கு அப்புறம் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவலில் நம்ம வந்து எனக்கு கொஷின் சென்ட் பண்ணி அந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் போகும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முன்னாடியே உங்களோட நேமை என்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ராப்பர் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து நான் கொஷின் சென்ட் பண்ணிடுவேன். இது எதுக்காக மேம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இங்கே 3 hours 200 கொஷின்ஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த என்விரான்மெண்ட்டை நம்மளால என்ன கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நான் பிளான் பண்ணேன். ஸோ ஃபியரை ரெடியூஸ் பண்ணி அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கும் போது பிளான் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா கிடச்சிது. சரி, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு. ஓகேங்களா, அதனால தான் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களோட நேமை என்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் எப்போ கொஷின்ஸ் ரெடி ஆகுதோ ஆஸ் பர் பிளானில் வந்து நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட அட்ரஸ்க்கு வந்து கொஷின்ஸ் கொடுத்துருவேன். ஓகேங்களா, நீங்கள் எப்படி எக்ஸாமுக்கு எழுத போகிறீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு கொஷின்ஸாக எடுத்து நீங்கள் ஒரு அந்த எக்ஸாம் அந்த என்விரான்மெண்ட்டை மேக் பண்ணி நீங்கள் வந்து எழுதுறது உங்கள் கையில் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆன்சர் கீ வெரிஃபை பண்ணிக்கோங்க. தென் சொல்யூஷன் உங்களுக்கு தெரியாத பட்சத்துக்கு சொல்யூஷன் வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா, இதுதான் நம்மளோட டெஸ்ட் பேட்சோட பிளான். நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா, EEEக்கும் கண்டக்ட் பண்ணுறீங்களா? ஆக்சுவலாக EEEக்கு தான் கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு சிலபஸ் தான். EEEங்கிற ஒரு சிலபஸ் வச்சு தான் ECE EEE ரெண்டு பேருமே எழுத போறீங்க. ஸோ அதனால தாராளமாக வந்து EEE ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ என்னோட சைட்லேருந்து நான் ஆன்லைன் கிளாஸஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்னு என்னோட சைட்லேருந்து கொடுப்பேன். அட் த சேம் டைம் டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸும் உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ நீங்கள் இனிமேல் படித்து கிளியர் பண்ணுறது தான். ஓகேங்களா, தென் அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டெஸ்ட் பேட்சும் நம்ம போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஆக்சுவலாக இப்போ EEE ஸ்டூடெண்ட் அதுக்கும் கேட்கறதுனால நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் EEE டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். இது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு, அதாவது ME கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க, இல்லை ஒர்க்கிங் ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறீங்க, ஸோ அதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அண்ணா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அப்ளை பண்ணியிருக்க வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்குமா? ஓகேங்களா, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்மளுக்கு வேகன்சி ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேவா, பட் அப்ளை பண்ணியிருக்கவங்க ரொம்ப கம்மியாக அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் இந்த ரிட்டன் டெஸ்ட்டை ப்ராப்பராக அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே தாராளமாக செகண்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணி உள்ளே போயிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது ஃபேக்ட். ஓகேங்களா, இன்னொன்று நமக்கு எக்ஸாமும் கொஞ்சம் தள்ளி போகிறதுனால நீங்கள் இன்னுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். நிறைய பேர் ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டோம் படித்து பார்க்கலாம் அப்படிங்கிற தாட்லாம் விட்டுருங்க. ஓகேங்களா, நான் பர்டிகுலராக சொல்கிறது ME கேண்டிடேட்டுக்கு சொல்கிறேன். ஓகேவா, ஸோ ME கேண்டிடேட்டு நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா முழுமையாக உட்காந்து நல்லாவே படிங்க. ஓகே, ஏன் அப்படின்னா கம்மியாக அப்ளை பண்ணியிருக்காங்கும் போது நமக்கு காம்படிஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ ஈஸியாக உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ பேரலாகவே நமக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து ECEக்கும் EEEக்கும் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவதுனாலும் இங்கே கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லை எனக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களாமா, ஸோ வேறு ஏதாவதுனாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.